கிட்டத்தட்ட 11 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையை சேர்ந்த ஒரு 3 ஜோனுடைய துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்பன் பில்டிங்க்கு எதிர்க்க. எதனால இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு நம்ம மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது கடந்து தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு 300 குடும்பங்களுடைய போராட்டம், தவிப்பு என்ன அப்படின்றது இன்னும் யாருக்கும் கிளியராவே தெரியல. இது சம்பந்தமா மேயர் கிட்ட கேட்டா, அவங்க சம்பந்தமே இல்லாம வேற என்னென்னவோ பேசுறாங்க. முதலமைச்சர் வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து காஃபி குடிச்சாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க வேலை செய்யும்போது இவங்களுக்கு டீ வாங்கி குடுத்தாரு. இவங்க கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டாரு. அவருடைய பெருமை இப்படி அப்படின்றாங்க. என்னடா இது எனக்கு புரியல. கூட சேர்ந்து சாப்பிட்டா அது ஒரு பெருமை. தூய்மை பணியாளர்களுடன் அவங்களோட இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள். கூட சேர்ந்து சாப்பிட்டதெல்லாம் ஒரு பெருமையா சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எந்த விதத்தில் கரெக்ட் அப்படின்றது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம மேயரா இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசலாமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் சொல்றது என்னன்னா, கொரோனா காலமாகட்டும் இல்ல புயல் காலமாகட்டும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய வெள்ள பேரிடர் ஆகட்டும் எல்லாத்துலயும் வந்துட்டு நாங்க முன்னாடி நின்று மக்களுக்காக வந்துட்டு எல்லா வேலைகளும் செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை போது யாருமே வரலையே அப்படின்றது அவங்களுடைய பெரிய வருத்தமா இருக்கு. அரசியல்வாதிகள் வரல, முதலமைச்சர் வரல, துணை முதலமைச்சர் வரல, அந்த துறையை சேர்ந்த அமைச்சரும் வரல, யாருமே வந்து கண்டுக்கல. இருந்தாலும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. எதனால? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஜிசிசி அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் கீழே நேரடியாக மாநகராட்சிக்கு அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்களாக இவங்க பணியாற்றிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து லீவ் போடாம வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு 20 to 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வருங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 ஜோன்ல மட்டும் அதை வந்து அப்படியே வந்துட்டு பிரைவேட்டுக்கு வந்துட்டு தாரபத்துட்டாங்க. இதை வந்து டெல்லியை சேர்ந்த கேகேஆர்ன்ற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 2300 கோடிக்கு வந்துட்டு டெண்டர் எடுத்திருக்காங்க. எவ்வளவு வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து சம்பளம் ஆகட்டும் இல்ல யார் யாரை வேலைக்கு வச்சுக்கணுன்ற உரிமையாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேகேஆர் நிறுவனமே எடுத்துக்கலாம். அது போக இவங்க இப்ப சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 to 14,000 வரைக்கும் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் குறைய போகுது. அது எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் இவங்களே வந்துட்டு இவங்க வேலைக்கு வச்சுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். நிரந்தரம் இல்லாத இந்த வேலைக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்பளத்தை குறைச்சிடுறாங்க. இந்த பிரைவேட் கன்சர்ன் வந்துட்டு இவங்க எனக்கு வேண்டாம், நான் வேற புது ஆளுங்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்சர்ன் எங்கிருந்து வருது? டெல்லியிலிருந்து, அதாவது வட மாநிலத்திலிருந்து. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற தொழிலாளர்கள் இங்க கொண்டு வந்து இறக்குனாங்கன்னா ஒண்ணுமே கேட்க முடியாது. ஏற்கனவே இங்கே நிறைய வட மாநிலத்தில் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ கார்பரேஷன்லயும் வந்து இந்த மாதிரி இறக்குனாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 300 to 400 குடும்பங்கள் நமக்காகவே எல்லா பேரிடர்லையும் வந்துட்டு முன்னாடி நின்றவங்கள நம்ம வந்து இப்போ யாருமே கண்டுக்கவும் இல்லை, அரசியல்வாதிகளும் கண்டுக்கவே இல்லை. அதனால அவங்க வந்துட்டு அவங்க உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி அடையணும், அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சதை செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறோம். நீங்களும் வந்து உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.